இந்த வாதாபி வருகிறார் என்றால் யாவரும் நடுங்கி வணங்கி ஓடுவார். பாருங்கள் போட்டியிடும் நாங்கள் இருவர் மட்டுமே நானே கடவுளை பாய் வச்சுக்கிறான், மூக்கு வச்சுக்கிறான், காது வச்சுக்கிறான், கண்ணு வச்சுக்கிறான். வச்சா வச்சுதான் வச்சா மசுரை கொண்டு போய் தள்ள வச்சுக்கிறாங்க. மசுரை இல்ல ராக்குண்டு அங்க இருந்து வந்து போற அதை கட்டி அதை கை வச்சு போவோம். இது வந்து சாதாரண சிலை இல்லை. சிலைக்கு 3 பட்டு வச்சுக்கிறாங்க. மேல வச்சுக்கிட்டு மீறு, வச்சுக்கிட்டு மோட்டரு, அடியில் வச்சுக்கிட்டு சாக்கு, கை வச்சா மாடு, மாடுல கை வச்சா மாடும் தப்பித்த ஒரு சாதுல கை வச்சுவோம். இது வந்து சாதாரண சிலை கிடையாது, கம்ப்யூட்டர் பொம்மை. ஒரு பொம்மை தெரியுமா? தஞ்சாவூர் இந்த மதியானம் 12 மணிக்கு ஒரு மணிக்கு முட்டை இல்லை கேட்டு ஜிலேபி கேட்டான். முட்டி வரும்.
இப்போ சவுண்ட் வைக்கிறப்பா இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த பொம்மையை வச்சு ஒரு பெரிய பணக்காரன் இது சூத்துல ஒரு தடியை சொருகு போறோம். கடைக்கு நேரா திருக்கோளூர் போகிற பஸ் ஸ்டாண்டு அங்க ராஜராஜேஸ்வரி கலர் ஸ்டூடியோ போட்டோ ஸ்டூடியோ அந்த போட்டோ மூஞ்சிக்கு பச்சாத மூஞ்சி அந்த முகத்தை மட்டும் அந்த மூஞ்சி மட்டும் ஒரு 500 கால் கொடுத்து போடுறோம். அப்படியே போய் எப்படி அந்த பொண்ணு ஒரு கால் விட மோட்டர் போட்டா கரண்ட் போட்டா கட்டுறாங்க திருஷ்டி போட்டுக்க ஒரு காப்பி 50 ரூபா பெரிய பணக்காரன் ஆயிடும். அது கொஞ்சம் பச்சா நேரா போய் நேரே மூச்சு வருதான்னு பார்க்க சொன்னீங்க. அதான் காத்து வருதுன்ற மனுஷனா போடுறது 2 காத்து, ஒரு மின் காத்து ஒரு பின் காத்து. செத்துட்ட மாதிரி நடிக்கிறான். இவனுக்கு அவங்க அம்மா ரொம்ப பாசம், அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம், தாய் மேல அவனுக்கு பாசம் அதிகம். ஆமா அவங்க அம்மா கூட்டா உடனே ஏஞ்சுக்கோ. இங்க பாருங்க, ஏ கண்ணா கண்ணா அட மோத்தா வந்துக்கிறாங்க மோத்தா அவனுக்கு நீங்க கைவாட்டம் நீங்க அதுக்கு எழுந்திருக்க மாட்டேங்கிறான். அவன் கூட ஒரே ஒரு அக்கா கூட பிறந்த ஒரு அக்கா, அக்கா மேல பாசம். அப்ப அக்கா சொன்னா உடனே ஏஞ்சுக்கோ. கண்ணா கண்ணா மொத்தா வந்துக்கிறானா மொத்தா சொல்லி ஏந்திருக்கல, அக்காவை சொல்லி ஏந்திருக்கல. அடிக்கடி கேரளா போவோம், கேரளா போவோம், லாட்டரி சீட்டு வாங்குவோம். லாட்டரி சீட்டு வாங்குற ஆமா, அதுல ஒரு 5 லட்சம் பணம் வந்ததுன்னா டக்குனு ஏற்றிக்கோ. பணம் வாங்கித்தரும். ஆமா கண்ணா லாட்டரி சீட்டு உனக்கு 5 லட்சம் வந்துதுடா. பாருங்க என்ன வெத்த வச்சுக்கிறேன் பாருங்க. அவன் எதை சொன்னா ஏந்திருப்பான் எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தெரியவே தெரியாது. சந்தோஷம் கண்ணா, ஏ கண்ணா கண்ணா சூராசார சுந்தரண்ண 2 புல்லு வாங்கி வந்துக்கிறாரா ஏந்திரம். பெத்தெடுத்த தாய் அதுக்கு ஏந்திருக்கிறா. உங்க அக்கா உடன் பிறந்த அவர்த்தி அதுக்கு ஏந்திருக்கிறா. பொண்ணு வாய்தான்
அதுக்கு எழுது. ஏ, அது என்னடா இது? உலகத்திலே அடிக்க முடியாத பொருள் அதுதாங்க. என்ன? சாராயம். ஆனா மகாராஜா, நான் தான் வந்து சேலை, பொம்மை, கம்ப்யூட்டரு, பட்டனு, மீட்டரு, மோட்டரு, சாப்பிட்டு சொல்றேன். நான் தான் நம்ம மகாராஜா சொல்ல வைக்கிறேன். வாயிலையா முன்னாடி வச்சிருந்தேன். பட்டு சொல்ல வைக்கிறேன். ஏய், அது வாங்கணும். எனக்கு முன்னே வர வேண்டியது. ஏன் காலதாமதம்? அப்போ மகாராஜா, எங்க வீட்டு பெரிய நடை. நட. அது நடந்து புடிச்சு வந்து வாசல்ல நிக்கிறேன். ஏத்தமா நிக்கிற ஒரு கடை. அது என் கண்ணுல பட. ஆசைப்பட்ட அத்தை போய் நான் சொல்றேன். அது கூட ஒரு 5 பேர் அங்க வந்து ஆளு போய் என்னோட விட. எனக்கு நிறைய விட. என் முன்னாடி எனக்கு பின்னால பெரிய சண்டை. அவன் எடுத்து அடிக்க அந்த இரும்பு குண்டை. அவன் நார வச்சு என் மண்டை. பாய் ஏமாத்த மண்டை. அவங்க சொன்னாங்க கோதுமை உண்டை. அதை எடுத்து ரெண்டை. திரும்பியே ஒரு இடம் கேட்கிறாங்க. ஓ, பலே பலே. ஏய், அது போகட்டும். ஏய், இது என்னடா? இது எந்த நாடு? இது எந்த காலம்? ஏய், என்னடா பைக்கு கேட்ற? என்ன பைக்கு கேட்ற? நீடா நான் பேசி கட்டறது ஏத்துக்கலையா? இதெல்லாம் அடிக்கிறது மூடு கொஞ்சம். மகாராஜா, இது நான் வாழக்கூடிய ஆளு. ஏது நாடு? நான் வாழக்கூடிய காடு. ஏது நாடு? ஏய், அதுதான் நாங்கள் இந்த காலத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறோம். உனக்கு பெரிய காட்டுல ஏதோ ஏய், பெருங்காடு. பெருங்காடு. ஆமா. ஆமா. இதுவே யார் வசிக்கிறோம்? வசிக்கிறோம் தெரியுங்களா? யாருக்கு பிறந்தா? வீரமண்ணா? பாத்துக்கிறேன் என்ன அடிக்கிறான் அவன் அடிக்கிறான். ஏய்,